இன்றைக்கி நாம் ஒரு மேஜர் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான கோயின்பேஸில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்வது, அதில் எப்படி கிரிப்டோஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வது, கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணிக்கொள்றதுன்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஒஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனல் நேமையை கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது லாஸ்ட் நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் 8 லெட்டர்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் 18 இயர்ஸுக்கு மேலே உள்ள ஒருத்தர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்த டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வரும். உங்களோட இமெயிலுக்கு அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே 3 ஆப்ஷன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸுக்கு தந்திருப்பாங்க. பாஸ்போர்ட், லைசன்ஸ், ஐடி. அதில் ஒன்று அதே மாதிரி இந்தியன்ஸுக்கு ஆதார் கார்டு, அப்படி உங்களோட ஐடென்டி டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறதுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கேமராவா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக கோயின்பேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆப்பை ஓப்பன் பண்ணி இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னோடய ஆப் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதால என்கிட்ட ஓப்பன் ஆகும். உங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஆப்பில் நீங்கள் ஆரம்பத்தில் க்ரியேட் பண்ணுறது கொடுத்த இமெயில் அட்ரஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த ஆப் ஓப்பன் ஆகும். என்னோடய ஆப்லையும் பார்த்தீங்கன்னா நான் 50-50 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்து இந்த ஆப்பில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலாம், கிரிப்டோஸ் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி கிரிப்டோஸை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் கன்வெர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த கரன்சியை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கரன்சியை கீழே சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் உதாரணமாக எல்டிசி இந்த லைட் கோயினை கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு எடுத்திருக்கேன். அதோட இந்த லைட் கோயினை நான் சிபாயினுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன், அதை தான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ லைட் கோயின் டு சிபாயின்னு ஒன்று இருக்குது. இதில் வேணும்னா மாற்றிக்கொள்ளலாம். இந்த அரோ 2ஐயும் கிளிக் பண்ணுறதால நம்ம மாற்றிக்கொள்ளலாம், சிபா டு லைட் கோயினாகவும் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் கிளிக் பண்ணேன்டா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நான் இந்த அளவு கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணுற மினிமம் அமௌண்ட் கீழே தந்திருக்காங்க. ஸ்ரீலங்கன் ருபீஸில் 40 ருபீஸ் இருந்தால் தான் கன்வெர்ட் பண்ணலாம். இது இந்தியன் கரன்சியில் 13 ருபீஸோ சம்திங் வரும். ஸோ அந்தளவு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே ப்ரிவியூ கன்வெர்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே இருக்கும் ப்ரிவியூ கன்வெர்ட்டு, அதை கொடுத்துட்டு அடுத்ததாக நீங்கள் டன்னை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்படித்தான் கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்தது இந்த லெஃப்ட் சைட் அப்போ கோர்னரில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். ப்ரொஃபைலில் நான் இந்த காட்டுற இடத்துல நம்மளோட இமெயில் அட்ரஸ் இருக்கும். எந்த இமெயில் அட்ரஸில் ஓப்பன் பண்ணோமோ அந்த இமெயில் அட்ரஸில் இருக்கும். இதெண்டா ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு அலோவ் பண்ணதில்லை, அந்தளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப் தான் இது. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நம்ம இந்த ஆப்புக்கு எப்படி ஒரு டெலிகிராம்லேருந்து வித்ட்ரோவல் எடுத்துக்கொள்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். ஏதாவது ஒரு டெலிகிராம் போட்டிலேருந்து ஃப்ரீயாக எப்படி வித்ட்ரோவல் எடுத்துக்கொள்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே ஃப்ரீ போட்ஸ் நிறையவே இருக்குது, லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஏர்ன் பண்ணதை பற்றி காட்டுறேன்னு பாருங்கள். கோல்ட் பேண்டான்ற போட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் டோட்டல் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா 320 சிபா இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரெஃபரலில் தான் கிடச்சிருக்கு. இந்த இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 2000க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி வித்ட்ரா எடுக்கிறேன்னு பாருங்கள். நான் இங்கே ஆல்ரெடி வாலெட் செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாலெட் செட் பண்ணுறதுக்கு உங்களோட
கோயின்பேஸ் இமெயில் அட்ரஸை கொடுத்து செட் பண்ணிக்கொள்ளலாம். செட் பண்ணிவிட்டு நான் விட்ரோவல் கொடுத்தேன்டா டிரெக்டாக எவ்வளோண்டு கேட்குது. நான் 320 அப்படியே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு ரிசீவ் ஆகிரும். விட்ரோ சக்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோயின்பேஸ்லேருந்து மெசேஜ் வந்துருக்கு, யூ ரிசீவ்டு சிபாயினோண்டு. ஸோ இது எப்படி ரிசீவ் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்மளோட கோயின்பேஸ் அக்கௌண்ட்டை திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வெரி குயிக்காக நம்ம தேவையான பொட்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கொள்வது கோயின்பேஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் ஏர்ன் பண்ணுறத தேவையான கரன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். குயிக்காக வேறு யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி கொள்ளலாம். தேவையான எல்லாமே செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட கீழே இருக்குது அசெட்ஸ்ன்னு இருக்குது. அசெட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அசெட்ஸில் தான் நம்மளோட கோயின்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே இருக்குது அசெட்ஸ். இங்கே அசெட்ஸை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு வருது. நான் கோயின்பேஸில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் கோயின் சிபாயினும் ரெண்டுமே பொட்டில் ஏர்ன் பண்ணது தான். இங்கே சிபாயினோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம ரிசீவ் பண்ண 320 சிபாவும் வந்திருக்கு. அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்றதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க.